அனைவருக்கும் வணக்கம். அவ்வப்போது சகோதர சகோதரிகள் நம்மிடத்திலே விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை அடியேன் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். அந்த வகையிலே சில நாட்களுக்கு முன்பு சகோதரர் ஒருவர் மின்னஞ்சல் மூலமாக ஒரு வினாவை விடுத்திருந்தார். ஐயா, போகர் 7000 என்கிற நூல் போகரால் எழுதப்பட்டது அல்ல, பின்வந்த காலங்களிலே வேறு யாரோ எழுதிய நூல் என்பதாக சொல்லுகிறார்களே, இது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? இதை ஆதாரபூர்வமாக சொல்லுங்கள் என்று கேட்டிருந்தார். இது போன்ற வினாக்களுக்கு நாம் ஏற்கனவே சில பதிவுகளிலே பதில் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் சகோதரர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இன்று இந்த பதிவிலே நான் அறிந்த விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். சித்தர்கள் எவராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிரானவர்கள். சித்தர்களுடைய இருப்பு மற்றும் சஞ்சாரத்தை பற்றி இன்னமும் பல்வேறு கருத்துக்கள் உலவி வருகின்றன. சித்தர்கள் தற்காலத்திலே சூட்சும தேகமாக, ஒளி தேகமாக இந்த பூமண்டலத்திலே உலவிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். அன்றைய நாட்களிலே குருகுலங்கள் மூலமாக சித்தர்களுடைய பாடல்கள், சித்தர்களுடைய மருத்துவம் முதலியவை கற்றுக் கொடுக்கப்பட்டன. இவை காலகாலமாக குரு சிஷ்ய பாரம்பரியம் என்கிற முறையிலே மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு வந்தது. நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சித்தர்களுடைய நூல்கள் எல்லாம் இப்படி காலகாலமாக பாதுகாத்து வைக்கப்பட்டு நமக்கு வந்து சேர்ந்தவைதான். சித்தர்களுடைய நூல்கள் பொய் என்று சொன்னால் எதையுமே நம்மால் ஏற்க முடியாது. இன்று உலகம் முழுவதும் இருக்கும் மக்களால் போற்றி பாராட்டி வரப்படக்கூடிய சித்த மருத்துவம் என்பது சித்தர்களுடைய நூல்களிலே இருந்துதான் நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. சித்தர்களுடைய நூல்களிலே சொல்லியிருந்த மருந்துகள் 100 விழுக்காடு பலித்திருப்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். எனவே முற்றுமுதலாக சித்தர்களுடைய நூல்கள் பொய் என்று கடந்து சென்று விட முடியாது. அதே வேளையிலே சித்தர் நூல்களிலே இடைச்சர்கள் ஏற்பட்டிருக்கின்றனவா என்று கேட்டால் ஆம், ஏற்பட்டிருக்கின்றன. இதை நாம் மறுப்பதற்கில்லை. இடைச்சர்கள் சில இருக்கின்றன என்கிற காரணத்திற்காக நூல் முழுவதுமே பொய் என்று கூறிவிட முடியாது. போகருடைய பிரதான சீடராக இருந்த புலிப்பாணி முனிவர்தான் போகருடைய நூல்களை சுவடி வடிவத்திலே மாற்றி அமைத்தார் என்பதாக சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். சென்னையைச் சேர்ந்த தாமரை பதிப்பகத்திலே நாம் சில காலம் நூல்களுக்கு உரை எழுதும் பணியை செய்திருந்தோம். அப்போது தாமரை பதிப்பகத்தின் நிறுவனர் ஐயா ராமச்சந்திரன் அவர்களோடு நெருங்கி பழகும் வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. அப்போது ஐயா அவர்கள் ஏராளமான பழங்காலத்து ஓலைச்சுவடிகள் மூலமாக நிறைய நூல்களை தான் வெளிக்கொண்டு வந்திருந்ததை குறிப்பிட்டார்கள். சுவடிகளை பற்றியும் கூட அவர்கள் நமக்கு அடையாளம் காட்டியும் கொடுத்தார்கள். நாம் நம்முடைய பதிவிலே சொல்லியிருக்கக்கூடிய போகர் 7000 என்கிற நூல் பழனி போகர் அறக்கட்டளையிலே இருந்து பெறப்பட்டதாக ஐயா ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லி நாம் தெரிந்து கொண்டது. சித்தர் பெருமக்கள் எப்போதுமே உலக மக்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். உண்மையும் நேர்மையும் கொண்டவர்களுக்கு அவர்களின் இருப்பு நன்கு விளங்கும். சித்தர் பெருமக்களுடைய நூல்கள் எப்போதுமே தூய வகையிலே உருவாக்கப்பட்டு நமக்கு வழிகாட்டக்கூடியவை. ஆரம்பத்திலே இருந்த தமிழ் எழுத்துக்கள் இப்போது இல்லை. பிராமி எழுத்துக்கள், வட்டெழுத்துக்கள் என்று பற்பல விதமாக இருந்த எழுத்துக்கள் இப்போது இருக்கும் எழுத்தாக உருமாற்றம் பெற்றது சில காலங்களுக்கு முன்பு என்று நாம் அறிந்திருக்கிறோம். அக்காலத்திலே சித்தர் பெருமக்களை பொறுத்தவரையிலும் நூல்களை முற்றுமுதலாக மனனம் செய்து ஒப்புவிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக இருந்தார்கள். பல ஆயிரம் பாடல்களையும் நினைவு வைத்து அப்படியே ஒப்புவிக்கக்கூடிய அன்றைய சித்தர்களுடைய சீடர்கள் பலர் இருந்ததாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்போது உங்களுக்கு ஒரு வினா வரலாம், அது எப்படி பல ஆயிரம் பாடல்களை நினைவாக வைத்திருந்து ஒருவரால் சொல்ல முடியும் என்று. இதற்கு சரியான நடைமுறை உதாரணமாக சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லலாம். சுவாமி விவேகானந்தரிடத்திலே எந்த நூலை கொடுத்தாலும் பக்கம் பக்கமாக புரட்டுவாராம். சில நிமிடங்களுக்குள்ளாக புத்தகம் முழுவதையும் படித்து முடித்து விடுவாராம். படித்தாகிவிட்டது என்று சொல்வாராம். கேட்டவர்கள், அது எப்படி நீ உடனே படித்திருக்க முடியும் என்று கேட்டால், புத்தகத்திலிருந்து எதையாவது நீ கேள், நான் பதில் சொல்கிறேன் என்று விவேகானந்தர் பதில் இருப்பாராம். எங்கே எப்படி கேட்கப்பட்டாலும் நீ கேட்ட கேள்விக்கான பதில் எத்தனையாவது பக்கத்தில் எத்தனையாவது பத்தியிலே இருக்கிறது என்று விவேகானந்தர் நினைவாக சொல்வாராம். நம்முடைய
காலத்திலே நாம் அறிந்திருந்த சுவாமி விவேகானந்தரே இத்தனையும் நினைவிலே வைத்திருந்தார் என்றால் அன்றைய நாளிலே வாழ்ந்திருந்த சித்தருவர மக்கள் நினைவிலே வைத்திருந்திருக்க மாட்டார்கள் என்று நம்மால் எப்படி சொல்ல முடியும்? எனவே சித்தருவர மக்களுடைய நூல்கள் அவர்களுடைய சீடர்களால் காலகாலமாக பாதுகாக்கப்பட்டு நகல் எடுக்கப்பட்டு, அதாவது படியெடுக்கப்பட்டு தொடர்ந்து இன்று நாம் பார்க்கக்கூடிய அச்சு பிரதிகளாக நம் கைகளிலே வந்து சேர்ந்திருக்கிறது. இடைச்சர்கள் ஏதோ ஒன்றெண்டு இருக்கின்றன என்பதற்காக முற்றுமுதலாக நூலையே புறக்கணிப்பது என்பது அறிவுடைமை ஆகாது. நமக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை தெரிந்தெடுத்து மற்ற சித்தர்கள் சொல்லியிருந்த கருத்துக்களும் மோகர் 7000 என்கிற நூலிலே சொல்லியிருந்த கருத்துக்களும் பெருமளவு ஒத்துப்போகக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி எடுத்துக்கொள்ளலாம், மற்றவற்றை தள்ளிவிடலாம். மேலும் மோகர் 7000 போகமாமுனிவர் சீன தேசத்திலே இருந்து விமானம் ஒன்றை தயாரித்து அதிலே ஆரோகணித்து பயணித்து உலகம் முழுவதையும் வலம் வந்தார் என்கிற குறிப்புகள் காணப்படுகின்றன. இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய ஆகாய விமானத்திற்கு முன்னோடியான தயாரிப்பை போகமாமுனிவர் பயன்படுத்தி இருந்தார் என்பதை அவருடைய நூல் மூலமாக காண முடிகிறது. மேலும் மோகர் எழுதியதாக சொல்லப்படும் மோகர் 12000 என்கிற நூலை தேடி இன்னமும் அலைந்து கொண்டிருப்பவர்கள் ஏராளம். அதே வேளையிலே மோகர் 12000 தங்களிடத்தில் இருக்கிறது என்று சிலர் சொல்லியும் வருகிறார்கள். இப்படி பற்பல விதமாக சித்தர்களுடைய நூல்கள் தற்காலத்திய மனிதர்களால் பயன்படுத்தப்பட்டும் மாற்றியமைக்கப்பட்டும் வருகின்றன. முற்றுமுதலாக சித்தர்களுடைய நூல்களை எவராலும் ஒழித்து கட்டிவிட முடியாது. ஞானிகள் மகான்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் சித்தர்களுடைய சாநித்தியத்தை உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அருள் இல்லாமல் அவர்களுடைய நூலை நம்மால் வாசிக்கவும் முடியாது, பொருள் விளக்கத்தை புரிந்து கொள்ளவும் முடியாது. நாம் ஏதாவது தவறு செய்தால் நாம் வாசிக்கக்கூடிய சித்தர்களின் நூல்களின் உட்கருத்து நமக்கு விளங்க முடியாதபடியாக நம்முடைய மூளையை மந்தப்படுத்திவிடக்கூடிய காரியத்தையும் கூட சித்தர்கள் செய்து விடுவார்கள் என்பதுதான் மகத்தான மறுக்க முடியாத உண்மை. இதை அடியேன் பல காலத்திலும் உணர்ந்திருக்கிறேன். சித்தர் பெருமக்களை பொறுத்தவரையிலும் மண்ணிலே வாழ்ந்திருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்திற்குமான தங்களுடைய கருத்துக்களை உறுதிபடச் சொல்லிச் சென்றிருக்கிறார்கள். ஏற்பதும் மறுப்பதும் அவரவர் விருப்பம். சித்தர் போகருடைய நூலை பொய் என்று சொன்னால் மீதம் இருக்கக்கூடிய அனைத்து சித்தர்களின் நூல்களையும் பொய் என்று சொல்லும் நிலை ஏற்படும். சித்தர் நூல்களை எல்லாம் கேள்வி கேட்கும் நிலை ஏற்படச் செய்யும். இன்றைய விஞ்ஞானிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஒரு காலத்திலே சொன்னதை மறுகாலத்திலே மறுக்கிறார்கள். ஆனால் சித்தர் மக்களுடைய கொள்கை, அவர்கள் உருவாக்கி கொடுத்த மருத்துவ சாஸ்திரம் இன்றளவும் உலகம் முழுவதும் உள்ள மக்களால் போற்றி பாராட்டி கொண்டு வரப்படுகிறது. எனவே சித்தர் மக்களின் நூல்களின் மீதான எந்த விதமான வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும். நாம் நம் அறிவை கொண்டு இந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து உண்மைதானா என்று தெரிந்தெடுத்து தேவையானதை எடுத்துக்கொண்டு மனதிற்கு ஒப்பாத விடயங்களை தள்ளி பயணிப்பதுதான் அறிவுடைமையாக இருக்கும் என்பது அடியனுடைய தாழ்மையான கருத்து. சகோதரருடைய இந்த வினாவுக்கான விடையை எனக்கு தெரிந்த வரையிலும் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். ஏற்பவர் ஏற்கலாம், மறுப்பவர் மறுக்கலாம். மீண்டும் மற்றுமொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.